இறைவா போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. மூவொரு இறைவா போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. முதலே முடிவே போற்றி. முடிவில்லாதவா போற்றி. முதலே முடிவே போற்றி. முடிவில்லாதவா போற்றி. போற்றி மூவொரு இறைவா போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. மூவொரு இறைவா போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. கடவுள் ஒருவர்தான். அவர் 3 ஆட்களாக தந்தை, மகன், தூய ஆவியாராக இருக்கின்றார். இவர்கள் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே இறை இயல்போடு இருப்பதால் இவர்கள் 3 கடவுள்கள் அல்ல, 3 ஆட்களாய் வெளிப்படும் உறவு கொள்ளும் ஒரே கடவுள். இந்த வரிகளை சிறு வயதில் சின்ன குறிப்பிடத்தில் கற்றிருக்கலாம். இன்றைய விழா அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. மூவொரு கடவுள் விழா என்பது எப்படி ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்க முடியும்? அல்லது 3 ஆட்களை ஒரே கடவுளாக அவருடைய இருப்பாக எப்படி புரிந்து கொள்வது? ஒன்றா, மூன்றா? 3 எப்படி ஒன்றாகும்? 1 எப்படி 3ஆக முடியும் என்று நமது எண்ணிக்கைகளை சரிசமன்படுத்தும் மனித கணக்கு விழா என்று இன்றைய விழாவை சுருக்கிவிடக்கூடாது. மூவொரு கடவுள் விழா என்பது உறவின் விழா. மூவொரு கடவுள் என்ற பதத்திற்கு நமது சிற்றறிவின் கருத்துக்களை கொண்டு முழு விளக்கம் பெற முடியாது. மூவொரு கடவுள் என்பது சிந்தனையால் மட்டும் உலாவும் இறையியல் கோட்பாடோ அல்லது மெய்யியல் விளக்கங்களோ அல்ல. மூவொரு கடவுள் என்பது அன்பு உறவின் மறைபொருள், மிஸ்டரி ஆஃப் லவ்விங் ரிலேஷன்ஷிப். அன்பு உறவின் மறைபொருள் என்பதை நீரில் மிதக்கும் பனிப்பாறையின் உவமை கொண்டு புரிந்து கொள்ளலாம். நீரில் மிதக்கும் பனிப்பாறையின் 10ல் 1 பகுதிதான் நீருக்கு மேல் நம் கண்ணுக்கு தெரியும். அதன் 10ல் 9 பகுதிகள் நீருக்குள் மூழ்கி இருக்கும். அதை போலத்தான் மூவொரு கடவுள் என்னும் அன்பு உறவின் மறைபொருள். இதுவரை நாம் உணர்ந்து புரிய முயல்வதெல்லாம் மிகச் சொற்பமே. இன்னும் மறைந்து கிடப்பது நம்மால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஆழமான மறைபொருள். நாம் உறவு கொள்ளும் அளவுக்கு மூவொரு கடவுள் நம்மோடு உறவு கொண்டு அன்பில் அவருடைய நிஜத்துக்குள் வாழ நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நமது உறவிற்கேற்ப மறைபொருளின் ஆழத்திற்குள் வளர்ந்து கொண்டே இருப்போம். இவ்விதத்தில் தந்தை, மகன், தூய ஆவியாராகிய மூவொரு கடவுளோடு உறவு கொள்ள துடிக்கும் நெஞ்சங்கள் இந்த 3 ஆட்களின் உறவின் நிஜத்துக்குள் தங்களையே இழக்கின்றன. அந்த மறைபொருளில் மூழ்கி விடுகின்றன. உறவு கொள்ளும் நெஞ்சங்களுக்கு 1ஆ 3ஆ என்ற கணக்கு சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டு சிற்றறிவில் குழம்பி தவிப்பதில்லை. தங்களது அன்பு உறவு என்ற துடுப்புக்களை கொண்டு இறைவனின் அன்பு உறவு என்ற பெருங்கடலில் மகிழ்வோடு முடிவில்லா பயணம் செய்து கொண்டிருக்கின்றன. உறவு நெஞ்சங்கள் மூவொரு கடவுளை இதயம் கொண்டு அணுகுகின்றன. அறிவு அளவைக்கு உட்படுத்தி அனைத்தையும் தனது அளவுகளில் புரிந்து கொள்ள பார்க்கிறது. இதயம்
அளவுகளை கடந்தது, அகலமானது, ஆழமானது. அதன் வழிமுறை அன்பு செய்வது. அறிவை போன்று அளந்து அனைத்தையும் அளவுக்குள் புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பது அல்ல. அன்பால் பறந்து விரிந்து ஒன்றுபட்டு உறவில் கலந்து வாழ்வது. உறவில் வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் இதயத்தின் வழிமுறை. மூவொரு கடவுள் விழா இதயத்தின் விழா. இந்த பேரண்டத்தையும் அதன் சிறு துளியாகிய நமது பூமியையும் அதில் வாழும் நம் ஒவ்வொருவரையும் இதயம் உணர ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளையும் படைத்தவராக பார்த்து பாதுகாத்து வழி நடத்துபவராக அனுபவித்து நம் பெற்றோரை போன்று அவரிடம் உறவு கொள்ள ஆரம்பிக்கிறது. தந்தை என்று அவரை அழைத்து அவரில் தாயின் அரவணைப்பையும் அனுபவமாக பெறுகிறது. அதே இதயம் தன் தன்னலத்தில் மூழ்கும் போது, தனது சிறுமையில் சுருங்கும் போது, தன்னையே விரித்து பிறருக்கு தராமல் தனக்குள் முடங்கி தவிக்கும் போது, சிலுவையில் அறையுண்டு இறந்து உயிர்த்த இயேசுவை உற்று நோக்குகிறது. இயேசு அன்பால் தன்னை மீட்கிறார் என்று உணர்கிறது. தனக்காகவே தன் தந்தை இறைவன் அன்பால் அனுப்பி வைத்த மீட்பரான இயேசுவை வணங்கி வாழ்த்தி அவரில் கரைகிறது. இயேசு வழியாக தந்தை இறைவனுடைய அன்பின் ஆழத்தை உணர்ந்த இதயம் அந்த அன்பின் நிறைவுக்காக ஏங்குகிறது. அதற்காகவே தந்தையிடமிருந்து இயேசுவின் பெயரால் தனக்குள் வரும் தூய ஆவியாரின் கொடைகளை ஆவலுடன் பெற்று தன் வாழ்வில் ஆவியாரின் கனிகளை அன்பாய், அமைதியாய், மகிழ்வாய், வாழ்வின் நிறைவாய் சுவைக்க ஆரம்பிக்கிறது. இதயத்தின் தேவையை உணர்ந்து அதற்கேற்ப கடவுள் இறங்கி வந்து செயல்படுவதை உணரும் இதயம், தந்தையே, இயேசுவே, ஆவியாரே, என்னை படைத்தவரே, என்னை மீட்பவரே, என்னை நிறைவாக்குபவரே என்று கடவுளின் அன்பிற்குள் விரிந்து கொண்டே இருக்கிறது. நம்மை நோக்கி இறங்கி வரும் கடவுளுக்குள் நாம் விரிந்து கொண்டே இருக்கிறோம் என்ற பேருண்மையின் விழாதான் மூவொரு கடவுள் விழா. உறவின் விழா, நம்மோடு உறவு கொள்ள வருபவரின் விழா, அன்பின் விழா. அவரை அன்பு செய்ய செய்ய அவரது உறவின் ஆழத்தில் மூழ்கி அவரின் அன்பை சுவைக்கின்ற வாழ்வை வாழுகின்ற விழா. இவ்வகையில் மூவொரு இறைவனின் பெருவிழா என்பது அவரை பற்றிய, அவருடைய இருப்பு இயல்பு என்ன என்பதை பற்றிய விழா என்பது முற்றிலும் பொருத்தமானது ஆகாது. ஏனெனில் இறைவனை பற்றி யார்தான் அறிய முடியும்? இறைவன் என்பவர் அளவிட முடியாத, விளக்க முடியாத, விளங்கிக் கொள்ள முடியாத பேருண்மை. நமது மனித நிலையிலேயே இன்னொரு மனிதரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அவராக பார்த்து தன்னை யார் என்று வெளிப்படுத்தாதவரை அவர் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதவர்கள் நாம். மனிதர் ஒவ்வொருவரும் ஒரு மறைபொருள். ஒருவரை அவராக புரிந்து கொள்ள அவர்தான் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். மனித நிலையே இப்படி இருக்க இறைவனை அறிவது என்பது இயலாத ஒன்று. ஆகவேதான் அவரே தந்தை, மகன், தூய ஆவியாராக தன்னை வெளிப்படுத்துகிறார். மூவொரு இறைவன் விழா அவரது அன்பினை சுவைத்து வாழ அழைக்கும் விழா. அவர் நம்மிலும் நாம் அவரிலும் இருக்கும் அன்பு உறவை உணர்ந்து சுவைத்து வாழ அழைக்கும் தந்தை, மகன், தூய ஆவியாரின் விழா, மூவொரு இறைவன் பெருவிழா. யோவான் 3:16 படிப்பது போல தன் மகனையே தரும் அளவுக்கு தந்தை இந்த உலகை அன்பு செய்கிறார். தந்தை தன் மகனை பலிதரும் அந்த அன்பை உணரும் போது தந்தை மகன் என்ற பாசவலைக்குள் நாமும் சேர்கிறோம் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுல் நாம் எவ்வாறு தந்தை மகன் அன்பில் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஒன்றுபடுகிறோம் என்பதை விளக்குகிறார். எபேசியர் 2:4-6 முடிய வசனங்களை படிப்போம். அதில் கூற வருவதெல்லாம் இதுதான்.
கடவுள் நம்மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். இவ்வன்பின் மூலம் பாவங்களில் இறந்த நம்மை இயேசு கிறிஸ்துவோடு இணைத்து உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் என்கின்றன. இந்த விளக்கத்தில் தந்தையிடமிருந்து புறப்பட்டு அவரது அன்பு இரக்கமாக நம்மிடம் செயல்படும் இயேசு அந்த அன்பின் மூலம் அவரோடு சேர்த்து விண்ணகத்திற்கு வாழவும் நம்மை மீட்டுச் செல்லுகிறார். தந்தை மகனிடம் நிலவும் பேரன்பு இயக்கத்தில் கலந்து வாழ்வின் நிறைவை அடைபவர்களாக இருக்கிறோம் என்பதை இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன. அதைப் போலவே யோவான் 16:21 இயேசு கூறுவது, அவர் நம்மை திக்கற்றவர்களாக விடமாட்டார். துணையாளராம் தூய ஆவியார் இந்த உறவின் உண்மையை நமக்கு உணர வைப்பார். இயேசு தந்தையுள்ளும் நாம் இயேசுவுக்குள்ளும் இயேசு நமக்குள்ளும் இருப்பதை அறிந்து இயேசு வாழ்வதைப் போலவே நாமும் மூவொரு இறைவனுக்குள் அன்பு உறவில் வாழ்வோம் என்று விளக்குகிறார். இன்றைய நற்செய்தியும் அதைத்தான் கூறுகிறது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி வழி நடத்துவார். தூய ஆவியாரால் வழி நடத்தப்படும் நாமும் நமது திரு அவையும் இந்த அன்பின் உயிரோட்டத்தில் வாழ்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதைத்தான் மேற்கண்ட எல்லா இறைவசனங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. ஆக இப்பெருவிழாவில் சொல்லப்பட வேண்டியது, கொண்டாடப்பட வேண்டியது இந்த பேருண்மையை தான். ஒன்று, இறையன்பானது தந்தை, மகன், தூய ஆவியார் என்ற 3 ஆட்களின் உறவாக எவ்வளவு உயிர் துடிப்போடு இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த அன்பு உறவின் பேரியக்கத்தில், உயிரோட்டத்தில் நம்மை மூவொரு இறைவன் எப்படி இணைத்து அவரோடு நம்மை முழுமையான வாழ்வு வாழ அழைக்கிறார். இரண்டாவது, மூவொரு இறைவனும், அதாவது தந்தை, மகன், தூய ஆவியாருக்கும் மனிதருக்கும் இடையில் வாழும் அன்பு உறவின் மறைபொருள் தந்தை, மகன், தூய ஆவியார் என்பவர்கள் பெயரால் நம் அன்றாட வாழ்வில் அனுபவமாக்க முடியும். அதைத்தான் இதை விரும்புகிறார். திறந்த நெஞ்சங்கள் இந்த அன்பில் மூழ்குகின்றன, வாழ்கின்றன, வளர்கின்றன, நிறைவை அடைகின்றன என்பதைத்தான் இப்பெருவிழா கொண்டாடி வாழ அழைக்கிறது. தந்தை இறைவா படைப்பவரே, பலுகி பெருக ஆசீர்வதித்தீர். தந்தை இறைவா படைப்பவரே, பலுகி பெருக ஆசீர்வதித்தீர். பாதுகாத்து வழி நடத்துகின்றீர், பரிவு காட்டி அன்பை பொழிகின்றீர். பாதுகாத்து வழி நடத்துகின்றீர், பரிவு காட்டி அன்பை பொழிகின்றீர். போற்றி 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 இறைவா, போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 இறைவா, போற்றி போற்றி போற்றி. போற்றி பூவொரு இறைவா, போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. தந்தை அனுப்பும் மகன் இயேசுவே, வழியாக உம்மோடு உம்மில். தந்தை அனுப்பும் மகன் இயேசுவே, வழியாக உம்மோடு உம்மில். தந்தை
இறைவனின் சொந்த பிள்ளையாய் பந்தம் கொள்ளவே பேறு பெற்றோம். தந்தை இறைவனின் சொந்த பிள்ளையாய் பந்தம் கொள்ளவே பேறு பெற்றோம். போற்றி 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 இறைவா போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 இறைவா போற்றி போற்றி போற்றி. போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி. தூய ஆவியாரே அர்ச்சிப்பவரே ஏழு கொடைகள் நவக்கனிகள். தூய ஆவியாரே அர்ச்சிப்பவரே ஏழு கொடைகள் நவக்கனிகள். பொழிந்து எம்மைவும் கோவிலாக்கி நீர் மகிழ்ந்து வாழ எம்மை புதுப்பிக்கின்றீர். பொழிந்து எம்மைவும் கோவிலாக்கி நீர் மகிழ்ந்து வாழ எம்மை புதுப்பிக்கின்றீர். போற்றி 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 இறைவா போற்றி போற்றி போற்றி. போற்றி 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 இறைவா போற்றி போற்றி போற்றி. போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி போற்றி. முதலே முடிவே போற்றி. முடிவில்லாதவா போற்றி. முதலே முடிவே போற்றி. முடிவில்லாதவா போற்றி போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி போற்றி. மூவொரு இறைவா போற்றி போற்றி. முழு முதற் பொருளே போற்றி.